Okay, so hey guys, I guess this is gonna be my very first video on this channel, Framer Tamil, and என்னோட பேர் வந்து ஜீவேஷ் அண்ட் நான் ஒரு ஃப்ரீலான்சர் அண்ட் ஃப்ரேமர் எக்ஸ்பர்ட். நான் வந்து லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் வந்து ஃபைபர்ல வந்து யூஎக்ஸ் UI டிசைனரா இருக்கேன் அண்ட் அட் த சேம் டைம் லாஸ்ட் 1 year நான் வந்து ஃப்ரேமர் எக்ஸ்பர்ட்டாகவும் இருக்கேன். நான் என்னோட ஃப்ரீ டைம் என்னோட மீன் டைம் கிடைக்கும் போது ஏதாவது ஒன்று ப்ரொடக்டிவா உருப்படி ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆப்வியஸ்லி இந்த வெரி ஃபர்ஸ்ட் வீடியோ எதை பத்தி போடுறதுன்னு எனக்கு தெரியல. இட்ஸ் கோனா பி ரேண்டம் வீடியோ அண்ட் அன்ஸ்கிரிப்டட் ஒன். ஸோ இனிஷியலா வந்து யோசிச்சது வந்து எதை பத்தி பேசலாம்னா why I chose ஃப்ரேமர். ஒரு நல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து ஸ்டார்ட் பண்றது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். என்னோட மீதி சில வீடியோஸ்க்கு வந்து நிறைய ஐடியாஸ் வச்சிருக்கேன். இதை ஃபர்ஸ்ட் பண்ணலாம், இதை பண்ணலாம், அதை பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் ஒரு ப்ராப்பரான ஒரு இன்ட்ரோவோட ஸ்டார்ட் பண்ணா இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டர் கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் வை ஐ மேக்கிங் திஸ் வீடியோ. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்னை பத்தி நான் சொல்லிடுறேன். இனிஷியலா என்னோட ஜேர்னி எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா, நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 years வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஃபிக் டிசைனரா இருந்தேன் என்னோட டீன்ஸ்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிராஃபிக் டிசைனரா இருந்து அதுக்கப்புறம் காலேஜ் வந்து எண்ட் ஆக நான் ஒரு டிசிஷன் எடுத்தேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னோட ப்ரொஃபஷன் வந்து கொஞ்சம் டிரான்சிஷன் பண்ணணும். நான் எடுத்த மேஜருக்குமே நான் பண்ற ஒர்க்குமே சம்மந்தம் இல்லை. பட் இட் ஸ்டில் நான் எனக்கு பிடிச்சதை நான் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் என்னோட கிராஃபிக் டிசைனிங் ஃபீல்ட்லேருந்து நான் அப்படியே யூஎக்ஸ் UI டிசைனிங் வந்து கொஞ்சமாக டிரான்சிஷன் ஆனேன். பிகாஸ் ரேஸ்டரைஸ்டு இமேஜஸ், இந்த போஸ்டர்ஸ், இந்த மாதிரியான திங்ஸ்லாம் ஒர்க் பண்ண விருப்பம் இல்லை அந்த கிராஃபிக்ஸ்ல. ஸோ சம்திங் நான் டெவலப்மெண்ட் ஃபீல்டுக்கு நான் வந்து ஏதாவது ஒன்று கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ டிரான்சிஷன் மை செல்ஃப் ஃப்ரம் த கிராஃபிக் டிசைன் ஃபீல்ட் டு யூஎக்ஸ் UI டிசைனிங் ஃபீல்ட். தென் கிட்டத்தட்ட ஒரு 2 years வந்து யூஎக்ஸ் UI டிசைனிங்ல ஒர்க் பண்ணிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலாக வந்து கம்பெனிஸ்ல தான் நான் ஒர்க்கும் பண்ணேன். அண்ட் தென் சீக்கிரமா நான் லீவ் பண்ணிட்டேன். பிகாஸ் எனக்கு வந்து அவங்களோட ஒர்க்கிங் மாடல், எனக்கு அந்த மெத்தடாலஜி பிடிக்கல, கார்பரேட்ஸ் கூட ஒர்க் பண்றது. ஸோ மேக்ஸிமம் வந்து இண்டிபெண்டா இருக்கிறதா ப்ரிஃபர் பண்ணேன். So that's why I chose freelancing field. And then even though நான் ஒரு 2 years கிட்ட நான் UX UI டிசைனிங்லயே ஒர்க் பண்ணிருந்தாலும், மொபைல் ஆப்ஸோட UI இருக்கட்டும், இல்ல வெப் ஆப்ஸோட UI இருக்கட்டும், இல்லனா வெப்சைட்ஸோட UI இருக்கட்டும், இந்த மாதிரி திங்ஸ் தான் மேக்ஸிமம் நான் டிசைன் பண்ணிட்டு இருந்தேன். மோஸ்ட்லி ஃபிக்மால தான். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு செகண்ட் வந்து எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. நாம ஏன் இதுக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பார்ட் ஆஃப் த ரோல் மட்டும் பண்ணிட்டு இருக்கோம். பிகாஸ் இந்த UX UI டிசைனிங் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பார்ட் ஆஃப் த ரோல் தான். லைக் ஒரு இனிஷியல் ஃபேஸ் ஃபார் அன் இனிஷியேட்டிவ்னு வச்சுக்கோங்களேன். ஈவன் தோ நான் UX UI டிசைனிங் நான் இந்த ஸ்கிரீன்ஸ்லாம் நான் டிசைன் பண்ணி கொடுத்தாலுமே அது வந்து ஒரு டெவலப்பர் டெஸ்க்கு போகும். ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோட் பண்ணி தான் அதை வந்து ப்ராடக்டாக ஷிப் பண்ணுவார். ஸோ அப்படி இருக்கும்போது கம்ப்ளீட்டான ஒரு ப்ராடக்டான கான்ட்ரிபியூஷன் நான் பண்ணல. ஜஸ்ட் ஒரு பார்ட் ஆஃப் த ரோல் தான் பண்ணிட்டு இருக்குங்கிற போது எனக்கு வந்து ஓகே, மறுபடியும் ஒரு டிரான்சிஷன் பண்ணலாம். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கம்ப்ளீட் ப்ராடக்டாக நம்ம ரெஸ்பான்சிபிள் எடுத்துட்டு டெவலப் பண்ணலாம். ப்ராடக்டாக டெவலப் பண்ணும்போது இந்த ஃபீல்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் கோடிங்குள்ள மறுபடியும் டிரான்சிஷன் ஆகிற மாதிரி இருக்கும். பட் எனக்கு வந்து இந்த ஏரால வந்து எனக்கு கோடிங் கற்றுக்கணுங்கிற இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போயிடுச்சு. பிகாஸ் உங்களுக்கே தெரியும், எவால்வ் ஆகிட்டு வருது நிறைய டூல்ஸ் ஏகலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நான் ஸ்க்ராட்ச்லேருந்து மறுபடியும் கற்றுக்க ஆரம்பிச்சு நான் எப்போ வந்து ஒரு இன்டர்மீடியட் லெவலுக்கு போகிறதுக்கு 2 years ஆகும். மாஸ்டராக 5 years ஆகும்போது மறுபடியும் எனக்கு வந்து வெயிட் பண்ண டைம் இல்லை. ஸோ நான் ஒரு ஷார்ட் கட் எடுக்க வேண்டிய டைம் வந்துச்சு. இனிஷியலாக நான் வந்து கோடிங் வேணாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணிட்டு பில்டர்ஸை நான் சூஸ் பண்ணல. மேக்ஸிமம் என்னோட தாட் ப்ராசஸ் எப்படி இருந்துச்சுன்னா, இது ஒரு எவல்யூஷன் நான் பார்த்தேன் இந்த பில்டர்ஸ்லாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஃபோட்டோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபோட்டோ வந்து நீங்க எடிட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா கோடிங் பண்ணி தான் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபோட்டோவோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்க மாத்தினீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லைக் அந்த எக்ஸ்போஷரா இருக்கட்டும், கான்ட்ராஸ்டா இருக்கட்டும், இந்த மாதிரி திங்ஸ்லாம் மேக்ஸிமம் வந்து நீங்க ஒரு ஃபோட்டோ எடிட்டர் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஸ்லைடர் மாதிரியான UIs வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த போட்டோவை நீங்க எடிட் பண்ணும்போது நீங்க ஒரு கோட் பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது. ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஒரு வீடியோ எடிட் பண்றீங்க, அதை வந்து நீங்க கமெண்ட் லைன்ல வந்து பண்ணுவீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், கோட் பேசிஸ்ல நீங்க வந்து ஒரு வீடியோ எடிட் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க. பிகாஸ் இட் ரெக்வயர்ஸ் an visual UI. ஒரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் தேவைப்படுது ஒரு வீடியோ எடிட் பண்றதுக்கு, அந்த திங்ஸ் எல்லாம் சாப் பண்றதுக்கு, அதுல மேலுமே என்ன எஃபெக்ட்ஸ்லாம் ஆட் பண்றதுக்கு, அண்ட் அந்த டிரான்சிஷனுக்கு வந்து ஸ்மூத்தன் பண்றதுக்கு வந்து ஒரு விஷுவலா ஒரு UI எங்கேஜிங்கா எடிட் பண்றதுக்கு. ஸோ அதே திங்ஸ் ஏன் வெப்சைட்ல இருக்கக்கூடாது அப்படின்னு நான் வந்து யோசிச்சேன். பிகாஸ் நாட் ஜஸ்ட் வெப்சைட், நான் வந்து இனிஷியலா வந்து திங்க் பண்ணது வந்து ஃபர்ஸ்ட் மொபைல் ஆப்ஸே வந்து இந்த மாதிரியான திங்ஸ்ல பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளட்டர் ஃப்ளோ சூஸ் பண்ணி வச்சிருந்தேன். பட் என்னோட ஃபீல்டு வந்து ஃப்ரீலான்ஸுங்கிறனால நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னோட கிளைண்ட் கன்வர்ஷன் ரேட்டை வந்து நான் உரை பண்ணிக்கணும். பிகாஸ் இப்போ நான் ஒரு கார்பரேட்ல ஒர்க் பண்ணோம்னா எனக்கு தேவையான கிளைண்ட்ஸ்லாம் அவங்களே லீடு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவாங்க. மேனேஜ்மெண்ட்லாம் கார்பரேட்டே பார்த்துக்கும். ஒரு கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணா, வந்து ஒரு ஸ்டார்ட் அப்ல நான் ஒர்க் பண்ணா கூட இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் மேக்ஸிமம் அவங்களே பார்த்துப்பாங்க. பட் அப்படி இருக்கும்போது நான் வந்து ஒரு இண்டிவிஜுவல். அப்படி இருக்கும்போது என்னோட லீட்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸ் வந்து நான் தான் வந்து மேனேஜ் பண்ணணும். அண்ட் நான் வந்து UX UI டிசைனிங் மட்டும் பண்ணும்போது அட் அ டைம்ல 8 கிளைண்ட் வரலுமே கூட நான் மேனேஜ் பண்ணுவேன். ஸோ அவ்வளோ லீட்ஸ் வந்து எனக்கு வந்து ஃபைவர்லேயும் ஜென்ரேட் ஆச்சு. அன்அஃபிஷியலாக நான் வந்து லோக்கல்லையுமே நான் ஜென்ரேட் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள், அப்பல்லோ, ஹப்ஸ்பாட், அப்புறம் கோல்ட் இமெயிலிங், அப்புறம் கான்ட்ரா, இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் வச்சு நான் லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணேன். ஸோ இப்படி இருக்கும்போது எனக்கு வந்து லீட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கும்போது நான் வந்து மொபைல் ஆப்ஸ் கிட்ட டெவலப் பண்ற மாதிரி போச்சுன்னா மொபைல் ஆப்போட அந்த தேவை அப்படிங்கிறது இப்போ கம்மி தான். பிகாஸ் அப்ளிகேஷனை யாரும் மேக்ஸிமம் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. இனிஷியலாக ஃபர்ஸ்ட் வெப்சைட் தான் பார்ப்பாங்க. ஃபார்
ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷாப்பா இருந்தாலுமே, ஒரு பிசினஸா இருந்தாலும், ஒரு ஸ்டார்ட் அப் ஈவன் தோ நீங்க ஒரு இண்டிவிஜுவலா இருந்தாலுமே, நீங்க சப்போஸ் ஒரு அட்வொகேட்டா இருந்தாலோ, டாக்டரா இருந்தாலோ அவங்களுக்கு வெப்சைட் அப்படிங்கிறது தேவை. ஈவன் தோ நீங்க வேலைக்கே போலினாலுமே ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் நீங்க மாதிரி ரெடி பண்ணி நீங்க அந்த ஜாபுக்கு வந்து நீங்க தேடி போவீங்க. அப்படி இருக்கும்போது இந்த வெப்சைட்டோட மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெருசு கம்பேர் டு த அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற போது நான் அதை வந்து பார்த்துட்டு ஓகே எனக்கு வந்து அது ரொம்ப அட்டென்ஷன் சீக் பண்ணுச்சு. அண்ட் அட் த சேம் டைம் வந்து கூகுள்ல ஐ மீன் இன்டர்நெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கே கிட்டத்தட்ட 2.5 லட்சம் வெப்சைட் கிட்ட வந்து பப்ளிஷ் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது என்னோட லீடு தேவை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நிறைய பேர் அங்க இருக்காங்க. அப்படிங்கிற போது நான் ஒரி பண்ணிக்க தேவையில்ல எனக்கு வந்து கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ட்டு. பிகாஸ் நான் ஈவன் தான் ஒரு 6 months நான் கேப் போட்டுட்டு நான் போனா கூட இந்த ஃபீல்ட்ல வந்து எனக்கு கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க அப்படிங்கிற ஆப்டிமிசம் இருக்கும் எனக்கு. ஸோ தட்ஸ் வை ஐ சோஸ் வெப்சைட் பில்டிங் ஓவர் அப்ளிகேஷன். ஸோ இது வந்து நான் இப்போ வந்து கோடிங் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தெளிவாயிட்டேன். ஸோ அந்த அதர் ஹேண்ட் நீங்க கேட்கலாம் ப்ரோ வைப் கோடிங்னு ஒன்று இருக்குல்ல நீங்க ஏன் அதை சூஸ் பண்ணல அப்படின்ட்டு. அது ஒரு தனி டாபிக். நான் கடைசியா நான் சொல்றேன். ஓகே ஸோ நான் வந்து ஒரு விஷுவலி யூஐ இருக்க ஒரு பில்டர்ல வந்து ஃபுல் கண்ட்ரோலா நான் வந்து ஒரு சைட்டை பில்ட் பண்றதுக்கான மெத்தடாலஜி பார்த்துட்டு இருக்கும்போது தான் இந்த மாதிரி வெப்சைட் பில்டர்ஸ்லாம் நான் எடுத்துட்டு இருந்தேன். லைக் வெப்ஃப்ளோ சொல்லலாம், விக்ஸ் சொல்லலாம், வேர்ட்பிரஸ் சொல்லலாம், ஃப்ரேமர். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதுல வந்து மாடுலர் பேஸ்டு பில்டிங்ல வரும். இந்த வெப்சைட்ஸை பில்ட் பண்றதே வந்து டிராக் அண்ட் ட்ராப் இருக்கட்டும், நம்ம வந்து ஒரு விஷுவலி நம்ம வந்து அதை நம்மளால எடிட் பண்ண முடியும், நம்மளால அதை கூட என்கேஜ் பண்ண முடியும். ஸோ இது வந்து எனக்கு ஓகேவா இருந்துச்சு. நான் ஃப்ரேமர் அப்போ தான் சூஸ் பண்ணேன். இது வந்து ஒரு சின்ன ஒரு இது என்னன்னா எதுக்கு வந்து நீங்க வந்து வேர்ட்பிரஸ் சூஸ் பண்ணலாம், நீங்க ஏன் வெப்ஃப்ளோ யூஸ் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி எனக்கு வந்து ஃப்ரீலான்சிங்ல நான் வந்து கிளைண்ட் ஹிஸ்ட்ரி இருக்கனால நான் வந்து கிளைண்ட்ஸ் வந்து என்ன மேக்ஸிமம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் மார்க்கெட் எடுத்தீங்கன்னா வெப்ஃப்ளோ மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டாங்க பிகாஸ் இட்ஸ் எக்ஸ்பென்சிவ். ஈவன் தோ நீங்க வந்து அப்ராட்லேயே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும். அட் த சேம் டைம் வேர்ட்பிரஸ்ல ஊருப்போட டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு, அதில் நிறைய ஃபிளாஸ் இருக்கு. பிகாஸ் நான் வேர்ட்பிரஸ்லயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ வேர்ட்பிரஸ்ல நான் ஷிப் பண்ற ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்ன ஆகும்னா மேக்ஸிமம் வந்து மந்த்லி நான் வந்து அப்பப்போ அதோட பிளகின்ஸா இருக்கட்டும், ஃப்ரேம் ஒர்க்ஸ் அண்ட் லைப்ரரிஸ்லாம் நான் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். அவங்க அடிக்கடி அப்டேட் கொடுப்பாங்க, அந்த அப்டேட்ஸ் வந்து நானும் இங்கே புஷ் பண்ணணும். அட் த சேம் டைம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பியூர்லி பில்டர் பேஸ்ட்லாம் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கேஸ். கோடிங்னு சொல்லிட முடியாது, நோ கோடிங்னு சொல்லிட முடியாது. இது வந்து ஒரு ஹைபிரிட் கேஸ். ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து பிரிக்ஸ், எலமெண்டர் இந்த மாதிரியான தேர்ட் பார்ட்டி பிளகின்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் நான் வந்து நான் எதிர்பார்க்குற அந்த விஷுவல் வந்து அச்சீவ் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த ப்ரோஸ் கான்ஸ் டிஃபரன்ஸ்னால மேக்ஸிமம் வந்து வேர்ட்பிரஸ் எனக்கு வந்து அனாயிங் ஆயிடுச்சு. அது இல்லாமல் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமலா எனக்கு என்ன தேவையோ அது மட்டும் அங்கே இருந்தால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி நான் வந்து ஃபிக்மால ஒர்க் பண்ணனால ஃப்ரேமரோட யூஐ வந்து வச்சுக்கோங்களேன், ஃப்ரேமரோட அந்த விஷுவல் யூஐ வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் க்ளோஸ் டு த ஃபிக்மா யூஐ. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து டிரான்சிஷன் ஆகிறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஆல்ரெடி நான் வந்து 3 to 4 years நான் வந்து ஃபிக்மால ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஃப்ரேமருக்கு ஸ்விட்ச் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிளாகவே இல்லை. மேக்ஸிமம் 1 monthலேயே எனக்கு வந்து நான் கம்ப்ளீட் அடாப்ட் ஆயிட்டேன். இதுதான் ஃப்ரேமர், இவ்வளோதான் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. அண்ட் ஸ்கொயர் ஸ்பேஸ் இதெல்லாம் மேக்ஸிமம் செட் ஆகுது. விக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா விக்ஸ்ல ஊருப்போட லிமிடேஷன்ஸ் இருக்கு. நம்ம இண்டிபெண்டன்ட்டுக்கு நம்மளால விக்ஸ்லாம் நம்மளால பண்ண முடியாது. வெப்ஃப்ளோ பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா வெப்ஃப்ளோவும் ஃப்ளட்டர் ஃப்ளோவும் ஒரே மாதிரி தான் யூஐ இருக்கும். அதில் வந்து தேவையில்லாத கிளாஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து டிசைனிங்னு வரும்போது நமக்கு அது பண்ணவே தேவையில்லை. அதாவது நீங்க ஒரு டிசைனரா இருந்து நீங்க வந்து டெவலப்மெண்ட்குள்ள ஸ்விட்ச் ஆகிறேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து டெவலப்மெண்ட்குள்ள இன்டெப்தா போகணும்னு அவசியமே கிடையாது. பேசிக்கா நீங்க ஃப்ரண்ட் எண்ட் நீங்க கத்துக்கிட்டா நீங்க ஓகே தான், நல்லது. ஏன்னா பிகாஸ் நான் வந்து ஃப்ரண்ட் எண்ட் நான் கத்துக்கிட்டேன். பிகாஸ் எனக்கு வந்து ஃப்ரேமரே நான் கொஞ்சம் லிமிடேஷனா கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். ஸோ அப்படி இருக்கும்போது கோட் ஓவர் ரைட்னு சொல்லிட்டு அவங்களே ஃபீச்சர்ஸ்லாம் வச்சிருக்காங்க. ஸோ அதுக்காக நான் வந்து ஃப்ரண்ட் எண்ட் நான் கத்துக்கிட்டேன். ஸோ எதுக்கு வந்து நான் ஃப்ரேமர் சூஸ் பண்ணேன்னா இதுதான். ஒரு டிசைனரா இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நீங்க ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுங்கிற போது ஃப்ரேமர் அப்படிங்கிறது இட்ஸ் கில்லர் டூல், ஓவர் கில்னு கூட சொல்லலாம். நல்ல ஒரு டூல். உட்காந்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு நாள்லயே நீங்க அதாவது ஒரு ஃப்ளூயண்டா இருந்தீங்கன்னா ஒரு வெப்சைட் நீங்க வந்து பில்ட் பண்ணிடலாம். அட் த சேம் டைம் என்னோட கிளைண்ட்ஸோட கான்செப்ட் என்னன்னா மேக்ஸிமம் அவங்களுக்கு வந்து கம்மி காஸ்ட்ல ஒரு நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் ரெடி ப்ராடக்ட் அவங்களுக்கு வேணும். ஓகேவா? கிளைண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸும் அடிக்கடி பண்ணுவாங்க. மந்த்லி ஏதாவது சின்ன ஒரு சேஞ்சஸ் புஷ் பண்ற மாதிரி இருந்தாலோ ஒவ்வொருத்தையும் அவங்க வந்து டெவலப்பர் லேபிளா அவங்க கூடாதுன்னு நினைப்பாங்க. பிகாஸ் ஒவ்வொருத்தையும் அவங்க டெவலப்பர் ஹையர் பண்ணும்போது அவங்க ஒவ்வொருத்தையும் ஹவர் சார்ஜஸோ இல்ல அந்த ப்ராஜெக்ட் சார்ஜஸோ அவங்க வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா லாங் டேர்முக்கு வந்து செட் ஆகாது. அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு டெடிகேட்டடான ஒரு பர்சன் வந்து ஹையர் பண்ணும் அவங்க வந்து செட் ஆகாது. அவங்களுக்கு மந்த்லி அவங்களுக்கு பே பண்ற மாதிரி இருக்கும். நீங்க வந்து நல்ல ஒரு வெல் டெவலப்டு ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் டெவலப்டு நீங்க ஒரு கம்பெனியா இருந்தா பிரச்சனை இல்லை. அதுக்குன்னு ஒரு ஆள் போட்டு அதுக்குன்னு மேனேஜ் பண்றது ஒரு டீமே வச்சிருப்பாங்க. அட் த சேம் டைம் ரொம்ப கம்மியா இருக்கவங்களும் மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களா எடுத்து பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ மிட்ல இருக்கவங்க தான் கோப்பா ஹையர் பண்ணா மட்டும் போதும் நினைப்பாங்க. அதுவும் கம்மி காஸ்ட்டுக்கு தான் ஹையர் பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஃப்ரேமர் இது ஒரு பிளஸ் என்னன்னா மேக்ஸிமம் நீங்க வந்து அந்த ப்ராஜெக்ட் நீங்க அவங்களுக்கு ஷிப் பண்ணி கொடுத்தீங்க வெப்சைட்ல ஏதாவது சேஞ்சஸ் இது பண்ணணும்னா சிஎம்எஸ் வழியாவோ சைட்ல இருக்க அந்த கண்டென்ட் அப்டேஷன் வழியாவோ லே அவுட்டுக்கு அடி விடுவாம கிளைண்டாலே பண்ண முடியும். அவங்களாலே அந்த சேஞ்சஸ்லாம் புஷ் பண்ணி இறங்க முடியும் போது அவங்க வந்து இதுதான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஓவர் த ரா கோடா நீங்க வந்து ஷிப் பண்ணும் போது எங்க மாத்தணும் அப்படிங்கிற டெக்னிக்கல் டீடைல்ஸ் அவங்களுக்கு தெரியாது. பட் இது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு போட்டோஷாப் லெவலுக்கே இருக்கும். அந்த யூஐலாம் அந்த ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அவங்களால ஒரு நாள் கத்துட்டாலே போதும். இதுக்காக வந்து லாங்குவேஜ் படிக்கணும், இந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், லைப்ரரிஸ் அவங்க தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமா கிடையாது. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு வந்து பிளஸ் பாயிண்ட். அட் த சேம் டைம் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி ஃப்ரேமர் டெவலப்பர்ஸ்க்கு. பிகாஸ் கோடர்ஸ் கம்பேர் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரேமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்மியான டைம்ல ஷிப் பண்ணிடுறாங்க ப்ராஜெக்ட்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க அந்த அளவுக்கு எஃபர்ட்டும் போட்டுருக்க மாட்டாங்க. இவங்க டூல் பேஸ்டுனால இவங்க கம்மியாக தான் சார்ஜ் பண்ணுவாங்க ஃப்ரேமர். பிகாஸ் கோட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு ப்ராப்பரா
பண்றோம், லேண்டிங் பேஜ் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1 வீக்கும் அவங்க வந்து கோட் பண்ணிட்டு இருப்பாங்க. லாங் டேர்ம் ஒர்க் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது டைமும் அதிகம், எக்ஸ்பென்ஸும் அதிகம். இது மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இப்போ வந்து க்ரோ அப் ஆயிட்டு இருக்க பிசினஸ்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, உடனே வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ்க்கு போயிருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சைட் ரெடி ஆகட்டுன்னு வெயிட் பண்றேன். ஸோ அதுக்கும் இவ்வளோ காஸ்ட் நான் பே பண்றேன். அப்படி இருக்கும்போது அந்த ஆப்ஷன் மேக்ஸிமம் எடுக்க மாட்டாங்க. ஸோ ஸ்டார்ட் அப்ஸாக இருக்கட்டும், பிசினஸாக இருக்கட்டும், இப்போ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குயிக் பில்டர்ஸ் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா மாடர்ன் வெப்சைட்ஸும் பண்ண மாதிரி ஆச்சு. ஏன்னா நீங்க HTML இந்த மாதிரி CSSலாம் நீங்க பேஸ் சைட்ஸ் பில்ட் பண்றவங்கள்ட்ட போனீங்கன்னா ரொம்ப ஸ்டாட்டிக்கான வெப்சைட்ஸ் 2009, 10 அந்த மாதிரி டைம்ல பண்ண வெப்சைட்ஸ் அவங்க வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்னால வந்து கம்மி காஸ்ட்லயே இந்த மாதிரியான ஒரு மாடர்னான ஒரு 3D பேஸ்டு வெப்சைட்ஸ்லாம் என்னால பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது ஆப்வியஸ்லி இதான் சூஸ் பண்ணுவாங்க. ஈவன் தோ சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸ்ல இருந்தாலும். ஏன்னா நீங்க வந்து வேர்ட்பிரஸ்ல நீங்க பண்ணாலுமே அதுக்குமே நீங்க மந்த்லி வந்து பாத்தீங்கன்னா ஹோஸ்டிங் வேர்ட்பிரஸ் கிடையாது. அதுவுமே தேர்ட் பார்ட்டியில கொடுத்து நம்ம செல்ஃப் ஹோஸ்டிங் பண்ற மாதிரி இருக்கும், டொமைன்ஸ்க்கு பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஹோஸ்டிங் அட் த சேம் டைம் வந்து பே பண்ற காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொடுக்குற அந்த ஃபீச்சர்ஸ்க்கு வந்து வர்த்துங்கிற போது யோசிக்கவே மாட்டாங்க கிளைண்ட்ஸ். பிகாஸ் இதுவரை நான் வந்து ஃப்ரேமர்லைசர்ல 18 வெப்சைட்ஸ்க்கு மேல ஷிப் பண்ணியிருக்கேன். ஃபைவர் வழியா வந்த கிளைண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 வெப்சைட்ஸ், நான் 7 யூனிக் கிளைண்ட்ஸ் கிடையாது, 7 வெப்சைட்ஸ் நான் ஷிப் பண்ணியிருக்கேன். அது இல்லாம ஆஃப்லைன்ல. பிகாஸ் நான் வந்து இப்போ ஃபைவர் வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப ஃபுல் டைமா நான் ஃபைவர் நான் பண்றது இல்ல. கொஞ்சம் கம்மியா தான் அதுக்கு நான் ப்ரையாரிட்டிஸ் கொடுக்குறேன். பிகாஸ் ஃபைவர்ல டாக்ஸ் சிஸ்டம், ஃபைவர்ல ஒர்க் பண்றவங்களுக்கு தெரியும் அதுல இருக்க நாயிங்கான டென்ஷன்லாம். 20% டாக்ஸா இருக்கட்டும், இந்த 14 நாள் கழிச்சு இந்த பே அவுட் எடுக்கிறது, இதெல்லாம் கடுப்பா இருக்கும் நம்மள மாதிரியான ஒரு என்ட்ரி லெவல் டிசைனர்ஸ்க்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து ஃபைவர் அதிகமாக டீச் பண்ணிடுவேன். லீட்ஸ் மட்டும் ஜென்ரேட் பண்ணுவேன். அண்ட் அட் த சேம் டைம் மேக்ஸிமம் வந்து ஆஃப்லைனை ப்ரிஃபர் பண்ணுவேன். ஆஃப்லைன் நான் எதை மீன் பண்றேன்னா ஃபைவர் இல்லாம நான் இந்த வாட்ஸ்அப், டெலிகிராம் இந்த மாதிரி விஷயத்தை யூஸ் பண்றது ஆஃப்லைன் சொல்லுவேன். ஸோ கம்ப்ளீட்டா இதுவரை நான் கிட்டத்தட்ட ஒரு 18 வெப்சைட் கிட்ட எவ்வளோ நான் ஃபைவர்ல இது ஃப்ரேமர்ல வந்து நான் பண்ணியிருக்கேன். ஃபிக்மா, ஃபைவர், ஃப்ரேமர் எல்லாம் 3 ஒரே மாதிரி இருக்கனால குழப்புது. ஓகே, இதுவரை நான் வந்து ஃப்ரேமர்ல கிட்டத்தட்ட ஒரு 18 வெப்சைட் கிட்ட ஷிப் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல வந்து மெயின்டெனன்ஸ் எனக்கு ரொம்ப ஈஸி. கிட்டத்தட்ட வந்தாங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 1 hour கூட ஆகாது. ஏதோ ஒரு இஷ்யூனால மேக்ஸிமம் டக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணி அனுப்பி விட்டுறலாம். அண்ட் அட் த சேம் டைம் மெயின்டெனன்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் நான் சப்போர்ட் நான் ப்ரொவைட் பண்ணிருக்கேன் குறிப்பிட்ட டைமுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது கிளைண்ட்ஸ் வந்து ஹாப்பி. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டக்குன்னு வெப்சைட்ஸ் அவங்க வந்து கொடுக்குற கான்செப்ட்ஸாக இருக்கட்டும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில கிளைண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஆல்ரெடி இருக்கிற வெப்சைட்டே கொண்டு வந்து கொடுப்பாங்க. எனக்கு வந்து இதை ரீவேம் பண்ணி கொடுங்க. ஸோ கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி. ஸோ இதுதான் மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கணும். பிகாஸ் இன்கேஸ் நீங்கள் ஒரு கிரியேட்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து மேக்ஸிமம் கிளைண்ட் சைக்காலஜி வந்து நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும். இதுவரைலாம் கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 30+ யூனிக் கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் 70+ ப்ராஜெக்ட்ஸ் இதுவரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் ஃப்ரீலான்சிங்கில் மட்டுமே லாஸ்ட் 3 இயர்ஸில். ஸோ அப்படி இருக்கும்போது இதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணுறதா இருக்கும். இதெல்லாம் ஒரு ரீசன் சொல்லலாம் நீங்கள் ஃப்ரேம்வொர்க் சூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் இப்போ வந்து வைப் கோடிங் கிட்ட வரேன். ஓகே, வைப் கோடிங் ஏன் ப்ரோ வேணான்றீங்க? திங் இஸ் கிளைண்ட் வந்து ரா கோட் பற்றிலாம் ஒரி பண்ணிக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையானது வந்து கோடே கிடையாது. அவங்களுக்கு தேவை ஒரு அவுட்கம். ஓகேவா, அவங்களுக்கு வந்து ஃபைனலி ஒரு ஒர்க்கிங் ப்ராடக்ட் தான் வேணும். அவங்களுக்கு வந்து நீங்க வந்து கோடு வந்து ரெடி பண்ணி கொடுக்குறீங்களா இல்ல ஹோஸ்ட் பண்ணி கொடுக்குறீங்களா அதெல்லாம் மேட்டர் கிடையாது. அவங்களுக்கு தேவை ஒரு நல்ல ஒரு கன்வர்ஷன். வெப்சைட் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ மேர் டிஜிட்டல் ப்ரௌச்சர். சி ஈவன் தோ வெப்சைட்டோட கோர் பர்பஸ் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் an alternative ஃபார் பிசினஸ் கார்டு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு அன்னோன் பர்சனை மீட் பண்றீங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து நீங்க வந்து இன்டர்வியூ நீங்க ஆகணும்னா மேக்ஸிமம் அவரோட பிசினஸ் கார்டை கொடுப்பீங்க. இன்கேஸ் யூ ஆர் an entrepreneur. அதனால வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேக்ஸிமம் உங்க பிசினஸ் பத்தின டீடைல்ஸ்லாம் அதில் வந்து அந்த பிசிக்கல் கார்டுல இருக்கிற அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அதில் டேட்டாஸ்லாம் ஃபீட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்க கம்பெனி நேமாக இருக்கட்டும், நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க, உங்க லொகேஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் அதில் வந்து போட்டிருப்பாங்க. இதே மாதிரி தான் வெப்சைட்டும். பட் இட்ஸ் எலாங்கேட்டட் வெர்ஷன். அதில் வந்து டீடைல்டா இன்டெப்தா இன்டராக்ஷன்ஸோட நம்ம அதில் போட்டிருப்போம். ஸோ இதுதான் வெப்சைட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த வெப்சைட்டுங்கிற விஷயம் வந்து ஜஸ்ட் அந்த ஷோகேஸ்க்காக மட்டும் கிடையாது. இது வந்து லிட்டரலி இது வந்து கன்வெர்ட் பண்றதுக்கான விஷயம். நீங்க மந்த்லி நீங்க வந்து ஹோஸ்டிங்க்கு பே பண்றீங்க, எலி டொமைனுக்கு பே பண்றீங்கிற போது அது ஒரு பர்பஸ்னு ஒன்று இருக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 லீட்ஸ் நீங்க உங்களுக்கு மந்த்லி ஜென்ரேட் பண்ணி கொடுத்தாலுமே அது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு திங் வந்து மியர் ஹியூமன் திங்கிங் இல்லாத ஒரு ஏஐ கிரியேட் பண்ணி கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அதுல ஒரு ஹியூமன் டச்சே இல்லைன்னா அது மேக்ஸிமம் கன்வெர்ட்டே ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு இந்த நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் இந்த யூடியூப்ல பண்ணிருக்காங்க. ஐ மீன் அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு மிஸ்கன்செப்ஷன் வந்து மேக்ஸிமம் அவங்க வந்து பரப்பிட்டு இருக்காங்க. என்னன்னா ஜஸ்ட் நீங்க வந்து இந்த மாதிரி நீங்க ஆல்ரெடி இந்த வீடியோஸ் தம்ப்நெயில்ஸ்லாம் நீங்க ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. இன்ஸ்டாகிராம்லயும் சரி யூடியூப்லயும் சரி. என்ன மாதிரினா நீங்க வந்து பாத்தீங்கன்னா கோடிங் நாலேஜே உங்களுக்கு தேவையில்ல, உங்களுக்கு வந்து கோடிங் தெரியும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நீங்க இந்த மாதிரி நான் பண்ற மாதிரி ஜஸ்ட் நீங்க இந்த ப்ராம்ப்ட் போட்டு இந்த மாதிரி நீங்க வந்து கோட் ஜெனரேட் பண்ணீங்கனாலே போதும். கிளைண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 30,000 பே பண்ணாங்க, எனக்கு வந்து 50,000 பே பண்ணாங்க, இந்த மாதிரி சொல்லிட்டு எல்லாம் விட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து
கம்ப்ளீட்லி ஃபேக். நீங்க அதுக்கெல்லாம் ஃபாலோ ஆகாதீங்க. பிகாஸ் மேபி அப்படி வாங்குன கிளையண்ட்ஸ் சில பேர் இருக்கலாம். அவங்கலாம் முட்டா பசங்களா தான் இருப்பானுங்க. ஒரு வெப்சைட் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் த கோட். நீங்க என்னதான் நீங்க ராவா அந்த கோட் நீங்க எடுத்துட்டு போனாலும் உங்களோட என்விரான்மென்ட்ல டெவலப்பரா நீங்க கொண்டு போய் வைக்கும்போது ஊருப்பட்ட டிபெண்டன்சி கான்ஃப்ளிக்ட்ஸ் வரும். அண்ட் தென் யூஐ கிளிச்சஸ் வரும். நிறைய எரர்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்றதே கிட்டத்தட்ட மணிக்கணக்காகும். அதாவது நீங்க கோட் ஜென்ரேட் பண்றதுக்கே பாத்தீங்கன்னா 10 நிமிஷம் தான் ஆகும். பட் அதுல இருக்க அந்த திங்ஸ் எல்லாம் டீபக் பண்றதுக்கே கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகும். இது வந்து ப்ராப்பரான ஒரு மெத்தடாலஜி இல்ல. ஓகேவா? இவனுங்க சொல்ற இந்த கூகுள் லேப்ஸா இருக்கட்டும், கிளாடா இருக்கட்டும், இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகாதுன்னு நான் சொல்ல. இட்ஸ் பிராக்டிகலி பாசிபிள் தான். பட் ஆனா அதோட பர்பஸ் என்ன தெரியுமா? இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி டெவலப்பர்ஸா கோடிங் நாலேஜ் இருக்கிறவங்களோட ப்ரொடக்டிவிட்டியை வந்து பூஸ்ட் பண்றதுக்கு தானே உடைய ஜீரோ நாலேஜ் இருக்கவங்களாம் இருக்காங்கல்ல கோடிங் பார்த்தனதா. ஸோ இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஒரு ப்ராடக்ட் ஷிப் பண்றதுக்கான டூலா இது கிடையாது. ஓகேவா? பிகாஸ் இதை நான் ஏன் சொல்றேன்னா, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராம்ப்ட் மட்டுமே போட்டு கோடை வந்து ஜெனரேட் பண்றதுனால அவங்களே டெவலப்பர் நினைச்சுக்கிறாங்க. அவங்களே ஒரு வெப்சைட் டிசைனர் நினைச்சுக்கிறாங்க. இது வந்து தப்பு. நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு ப்ராம்ப்ட் இன்ஜினியர், ஒரு கான்டெக்ஸ்ட் இன்ஜினியர் தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெவலப்பரோ டிசைனரோ ஆகவே முடியாது. பிகாஸ் ஹியூமன் டச் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. ஒரு வெப்சைட் எதுக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா டெவலப்பர்ஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கனால தான் அந்த வெப்சைட் ரொம்ப ஸ்டாட்டிக்கா 2008 2010 டைம்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு டிசைன் திங்கிங் எதுவுமே இல்லாம ஒரு ஃபிளாட்டான ஒரு ஜஸ்ட் பர்பஸ்க்கான மட்டும் ஒரு வெப்சைட்டா இருக்கும். ஆஃப்டர் 2015க்கு அப்புறம் தான் யூஎக்ஸ் டிசைனர்ஸ்லாம் அதிகமா ஆயிட்டு டிசைனர்ஸ்க்கு தனியாக ஒரு ஸ்கோப் கொடுத்து ஃபர்ஸ்ட் டிசைன்ஸ் ரெடி பண்ணாங்க. வெப்சைட்ஸோட டிசைன்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரிலாம் இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு நெரேட்டிவ் செட் பண்ணி ஒரு டிசைன்ஸ் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெவலப்பர்ஸ் கொண்டு போய் கொடுத்தாங்க. ஃபைனல் அவுட்புட் ப்ராடக்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரோட்டோடைப் ரெடி பண்ணி இந்த மாதிரி தான் ஃபைனல் அவுட்புட் இருக்க போதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷுவலா நம்ம அதை ரெடி பண்ணிட்டு பண்ணும்போது நல்லாவே பூஸ்ட் ஆச்சு. நாட் ஒன்லி ஜஸ்ட் ஃபார் த டிசைன்ஸ் பட் ஆல்சோ ஃபார் த கன்வர்ஷன் ரேட். இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் இருக்கனால, இந்த மாதிரி நெரேட்டிவ் ஸ்டைல்ஸ் இருக்கனால சீக்கிரமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய கம்பெனிஸ், இந்த ஆப்பிள் மாதிரியான கம்பெனிஸ், கூகுள் மாதிரியான கம்பெனிஸ்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட கன்வர்ஷன் ரேட் அதிகமாகவே இருந்துச்சு. செல்லிங் பாயிண்ட் வந்து அதிகமா இருந்துச்சு. ஸோ இப்படிதான் வந்து எவால்வ் ஆச்சு ஒரு வெப்சைட் அப்படிங்கிறது. அப்படி இருக்கும்போது இவ்வளோ ஹியூமன் திங்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி டிசைன்ஸும் பண்ணணும், இந்த மாதிரி டெவலப்பிங் பண்ணணும், இவ்வளோ ஹியூமன் டச் இருக்கும்போது ஒரு மியர் ஏஐ வந்து பாத்தீங்கன்னா இது என்ன பண்ண தெரியுமா? ஆல்ரெடி கலெக்டிவா இருக்க அந்த டேட்டாவெல்லாம் தூங்கிட்டு வந்து இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரீமிக்ஸ் பண்ணி ஒரு அவுட்புட் கொடுக்கும். நீங்க என்னதான் ப்ரிசைஸா உட்காந்து நீங்க ப்ராம்ப்ட் பண்ணி நீங்க இவ்வளவுதான் பண்ணாலுமே மேக்ஸிமம் அங்க வந்து நீங்களா மேனுவலா உட்காந்து ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க டிசைன் பண்ற மாதிரி இருக்காது. ஸோ இதுதான் ஏஐல இருக்க பிரச்சனைங்க. இது வந்து பிரச்சனை வச்சுக்கோங்களேன். ஒரு அவேர்னஸா ஆல்ரெடி நல்ல ஒரு பிசினஸ் மேன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி கோடு போய் கொண்டு போய் விடலாம், மூஞ்சிலே விட்டு அடிப்பான். ஃபர்ஸ்ட் அதான் பண்ணுவான். ஏன்னா நீங்க அதோட மெயின்டெனன்ஸ் பத்தி நினைச்சு பாருங்க. ஒரு கோடிங் நாலேஜ் இல்லாதவன் ஒரு ஏஐல ஜென்ரேட் பண்ண கோடை கொண்டு வந்து உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் ஒரு ஷிப் பண்ணி நீங்க அதை பே பண்ணி வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் டைம் அதுல ஏதோ பக் வந்துச்சு அவன்கிட்ட ஃபிக்ஸ் பண்ண போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவன் அப்ஸ்காண்ட் ஆயிடுவான். ஏன்னா அவனுக்கு டெவலப்பிங் தெரியாது. செகண்ட் திங், ஈவன் தோ நீங்க வந்து அவனை புடிச்சு நீங்க பண்ணணும்னு நினைச்சாலுமே அவன் வந்து அந்த கோடை கொண்டு போயிட்டு மறுபடியும் ஒரு புது சாட்ல போட்டு அந்த மாடலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த கோடை ட்ரெயின் பண்ணி அந்த பக்ஸை ஃபிக்ஸ் பண்ணுவான். பிரச்சனைனா இவன் ஒரு பக் ஃபிக்ஸ் பண்ணும்போது புதுசா ஒரு 8 பக் சேர்த்து வரும். அப்படி இருக்கும்போது அவனோட பிசினஸே அங்க ரூயின் ஆகுது. ஆல்ரெடி வெப்சைட் ஆஃப்லைன்ல போயிடும். ஓகேவா? ஆல்ரெடி இந்த வேர்ட்பிரஸ்ல இருக்க ஃபிளாவே இதுதான். இந்த மாதிரி நீங்க வந்து பிளகின்ஸ் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் போட்டு நீங்க அப்டேட் பண்ணும்போது உங்களோட ஓன் வெப்சைட்டை நீங்களே கிராஷ் பண்ணிடுவீங்க மந்த்லி அப்டேட் பண்ணும்போது. ஸோ அப்படி இருக்கும்போது அங்க வந்து வெப்சைட் டவுன் ஆகுது. ஆல்ரெடி வெப்சைட் அவனுங்க லோட் ஆகிற டைமே ஊர் போற டைம் இருக்கும் வேர்ட்பிரஸ்ல. அவங்களோட செல்ஃப் போஸ்டிங் இல்லாதனால தனித்தனி எங்கெங்கயோ போறனால அது இல்லாம ஃப்ரேமர் மாதிரியான ரியாக்ட் பேஸ்டு பேக் எண்ட் கிடையாது அவங்க சைட்ல. அவங்க வெப்சைட் லோட் ஆகிறதே 14 செகண்ட்ஸ் 18 செகண்ட்ஸ் கழிச்சு லோட் ஆகிறனால யூசர்ஸ் எல்லாம் கடுப்பாயிட்டு கிளம்பி போயிருவாங்க. நினைச்சு பாருங்க, ஒரு வெப்சைட் வந்து விசிட் பண்ண வரவங்க கிட்டத்தட்ட அவங்க வந்து அந்த ஒரு நாளைக்கு மட்டுமே 20 வெப்சைட் கூட விசிட் பண்ணிருப்பாங்க. ஒரு சராசரி மனுஷன் கூகுள்ல விசிட் பண்ற வெப்சைட்ஸ் மட்டுமே 20 இருக்கும். அப்படி இருக்கும்போது 20 வெப்சைட்ல அந்த ஒரு வெப்சைட் மட்டும் லோட் ஆக டைம் ஆச்சுனாலே அவன் ஸ்கிப் பண்ணிட்டு கிளம்பிடுவான். அப்படி இருக்கும்போது உங்களோட அந்த அவுட்கம் வந்து பாதிக்கும். அப்படி இருக்கும்போது இந்த ஏஐல ஜென்ரேட் பண்ற இந்த கோட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி வீக்லி மந்த்லி ஏதாவது பிரச்சனை ஒன்று பண்ணிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவன் பே பண்ண அந்த 30,000-40,000 கிட்ட அது எல்லாமே மண்ணா போயிடும். மறுபடியும் என்ன பண்ணிடுவான், டோட்டலா அதை டம்ப் பண்ணிட்டு திரும்ப டெவலப்பர்ஸ்டோ இந்த மாதிரி நோ கோட் பில்டர்ஸ்டே போவான். இதுதான் கடுப்பு இருக்கும். என்னோட பெர்செப்ஷன்ல மொத்தம் 3 டைப் ஆஃப் வெப்சைட் பில்டிங் இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கோடிங், ட்ரெடிஷனல் மெத்தடாலஜி. நீங்க ஸ்கிராச்ல இருந்து நீங்க கோட் மட்டும் பண்ணி லைப்ரரிஸ் இந்த மாதிரி திங்ஸ்லாம் யூஸ் பண்ணி பில்ட் பண்றது வந்து கோடிங். இந்த வெப்சைட் வந்து நீங்களே பில்ட் பண்ணி நீங்களே செல்ஃப் ஹோஸ்ட் பண்ணி நீங்களே டொமைன் வாங்கி நீங்களே எல்லாமே நீங்களே பண்ணிக்கலாம். ஸோ நோ கோட் மெத்தடாலஜி அப்படிங்கிறது இது வந்து கம்ப்ளீட்லி ஜீரோ கோடிங்லாம் கிடையாது. இதுவும் கோடிங் தான். பட் என்னன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்படி நம்ம போட்டோஷாப்லாம் பாத்தீங்கன்னா அவங்களே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அந்த விஷுவல் யூஐ வச்சிருப்பாங்க. இந்த பிரைட்னஸா இருக்கட்டும், கான்ட்ராஸ்டா இருக்கட்டும், இந்த கர்வ்ஸ், மாஸ்கிங் இந்த மாதிரி திங்ஸ்லாம் கோட்ல பண்ணலாம். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு எங்க இருந்து முளைச்ச சாஃப்ட்வேர்லாம் கிடையாது. அதோட பேக் எண்ட்லயும் கோடிங் தான் இருக்கு. ஓகேவா? நமக்கு வந்து அது ஈஸியா வந்து புரியறதுக்காக இந்த மாதிரி விஷுவலி வச்சிருப்பாங்க. வீடியோ எடிட்டர்ஸ் இருக்கட்டும், போட்டோ எடிட்டர்ஸ் இருக்கட்டும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஷுவல்ல என்ன இருக்கும், ஆல்ரெடி நீங்க ஃபிக்மால பண்ண டிசைனா இருக்கட்டும், இல்ல நீங்க வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் இருக்கு அதை வந்து நான் அப்படியே பண்றேன், இல்லைன்னா ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங் வெப்சைட்டே நான் ரீபிராண்டிங் பண்றேன், அந்த மாதிரியான விஷயமா இருக்கட்டும், இதெல்லாம் உங்க கையில வந்து ஃபுல் கண்ட்ரோல் இருக்கும். இதுதான் நோ கோடிங்.
ஸோ இது ஒரு டைப் ஆஃப் மெத்தடாலஜி. அண்ட் 3வது மெத்தடாலஜி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வைப் கோடிங். வைப் கோடிங் அப்படிங்கிறது வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்க பில்ட் பண்ணா கண்டிப்பா அது வந்து வேலைக்கு ஆகாது. அதை வந்து நீங்க வந்து அப்ரிஷியேட்டும் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் இந்த மாதிரி யூடியூப் வியூஸ் காண்டி போடுறவங்க, இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் காண்டி போடுறவங்க, இவங்களை பார்த்து மேக்ஸிமம் வந்து உங்களோட கெரியரை எடுத்துக்காதீங்க. ஸோ வைப் கோடிங் வந்து எதுக்கு சூட் ஆகும்னா, ஆல்ரெடி கோடிங் தெரிஞ்சவங்க, இந்த நோ கோட் பில்டர்ஸ் இருக்காங்களா, இவங்க வந்து ஸ்பெசிஃபிக்கான காம்போனன்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன ஒரு அந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பார்ட் ஆஃப் த ஜாப் மட்டும் பண்றதுக்காக மட்டும் தான் இந்த வைப் கோடிங் வந்து யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து எனக்கு கோடிங் ஈவென்ட் தெரிஞ்சிருந்தாலுமே என்னோட டைம் வந்து பூஸ்ட் பண்றதுக்காக எனக்கு வந்து 2 days டெட்லைன் இருக்கு அப்படி இருக்கும்போது நான் வந்து வைப் கோடிங் யூஸ் பண்ணுவேன். எதுக்குன்னா அந்த ஸ்பெசிஃபிக் பார்ட் ஆஃப் த காம்போனன்ட் மட்டும் எனக்கு வந்து வேணுங்கிற போது, பிகாஸ் அதை வந்து என் ட்ரையல் அண்ட் எரர் பண்றதுக்கு மேக்ஸிமம் ஒரு half an hour எனக்கு போதும். half an hourலாம் ஆகாது, 10 minutes குள்ளே முடிச்சிடலாம். அப்படி இருக்கும்போது அந்த காம்பவுண்ட் எனக்கு வந்து ரெடி ஆயிரும். ட்ரையல் அண்ட் எரர் பண்ணாலுமே சில டைம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கூட ரெடி ஆயிரும். ஸோ அந்த திங்ஸ்க்காக நான் வந்து வைப் கோடிங் யூஸ் பண்ணலாம். பட் நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னா, ஸ்கிராச்ல இருந்து ஒரு கம்ப்ளீட் வெப்சைட்டே நீங்க பண்றங்கிற போது நினைச்சு பாருங்க, எவ்வளவு கான்ஃபிளிக்ஸ், எவ்வளவு கிளிச்சஸ் வரும். இதெல்லாம் ப்ராப்பரா ரெடி பண்ணி நீங்க அந்த என்விரான்மென்ட் குள்ள ஹோஸ்ட் பண்றதுக்குள்ள வெறுத்தே போயிருவீங்க. ஸோ அதனால தான் இந்த வைப் கோடர்ஸ்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிருங்க. ஈவன் தோ நீங்க வந்து ஒரு பிசினஸ் மேனா இருந்தாலுமே சரி, ஒரு கிரியேட்டரா இருந்தாலும் சரி, அந்த பாத்தை வந்து சூஸ் பண்ணாதீங்க. ஸோ கேம் குள்ள இங்க இருக்கிறது 2 டைப் தான். ஒன்னு நோ கோடிங், ஒன்னு கோடிங். ஸோ ட்ரெடிஷனல் கோடிங் நீங்க எடுத்தாலும் எடுக்கலாம். பட் எனக்கு வந்து ஆஸ் எ டிசைனரா எனக்கு வந்து ஃப்ரேமர் தான். ஸோ ஐ கெஸ் திஸ் இஸ் இட். ரொம்ப லென்த்தியா போச்சு நினைக்கிறேன் ஆல்ரெடி இதுவே. அண்ட் இந்த சேனல் பத்தி அப்டேட் நான் சொல்றேன். இந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணது காரணம் வந்து பாத்தீங்கன்னா, என்னோட கிளைண்ட்ஸா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், கொலீக்ஸா இருக்கட்டும், இவங்கலாம் வந்து என்கிட்ட கேட்கற இந்த ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸா இருக்கட்டும், டவுட்ஸா இருக்கட்டும், சில டைம் வந்து இந்த மாதிரி விஷயத்த சொல்லி கொடுங்க அப்படிங்கிற கேட்கற போது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஒரு இடத்துல டம்ப் பண்ணணும்னு நினைச்சேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பேசிட்டு இருந்தேன் பாத்தீங்களா, ஸோ இந்த மாதிரி கேள்விகள்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட கிளைண்ட்ஸ் மேக்ஸிமம் என்கிட்ட கேட்ட கேள்வி தான். ஸோ அந்த கேள்வி தான் இப்போ நான் ஆன்சர் பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாதிரி விஷயமா இருக்கட்டும், இந்த டுட்டோரியல்ஸா இருக்கட்டும், அந்த ஃப்ரேமர் கம்யூனிட்டிக்கு கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். பிகாஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேட்டிவ் லாங்குவேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து பெருசா வந்து யாரும் வந்து ஃப்ரேமர் வந்து டெடிகேட்டடா யாரும் கவர் பண்ணல. ஜஸ்ட் 10 சொல்ற சேனல்ஸ் தான் இருக்காங்களோட டெடிகேட்டடா இந்த ஃப்ரேமருக்கு மட்டுமே சொல்லிட்டு இந்த ஃப்ரேமர் அப்டேட்ஸா இருக்கட்டும், டாபிக்ஸ், அப்புறம் இந்த டுட்டோரியல்ஸ், இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் கவர் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருசா சேனல்ஸ் எதுவும் இல்லை. இருக்கிற சேனல்ஸ் இன்ஆக்டிவா தான் இருக்கு. ஸோ என்னோட ஃப்ரீ டைம்லாம் வந்து ப்ரொடக்டிவா இதை யூஸ் பண்ணுமே, உருப்படி ஏதாவது பண்ணணுமே, அப்படி இருக்கிறதுனால தான் நான் வந்து இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நாட் ஜஸ்ட் தட், பட் ஆல்சோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணலாம். என்னோட POV ஆன் ஃப்ரேமர் அண்ட் தென் என்னோட ஃப்ரீலான்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த திங்ஸ்லாம் முதல்ல ஷேர் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஃபைவர்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லெவல் 2ல இருக்கேன். நீங்க வந்து என்ன போய் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஈவன் தான் நீங்க என்னோட ஃபைவர் ப்ரொஃபைல் போய் செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்க வந்து என்னோட ஃப்ரேமர் எக்ஸ்பர்ட்டோட ப்ரொஃபைல் இருக்கு. ஸோ அங்கேயும் போய் நீங்க செக் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வாட் அண்ட் இதுக்கப்புறம் நான் வந்து மேக்ஸிமம் வந்து நான் வீடியோஸ்லாம் கன்சிஸ்டண்டாக போட்டு ட்ரை பண்ணுறேன். ஸோ நிறைய இது பண்ணலாம் அது பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி வச்சிருக்கேன். பட் எதை கவர் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இனிஷியலாக வந்து அதனால தான் இது வந்து ரேண்டமான வீடியோ ஃபர்ஸ்ட் நான் எடுத்தோன்னே போட்டிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் என்னோட கான்டென்ட் கிரியேஷன் பார்த்து வந்து நான் கொஞ்சம் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் எனக்கே வந்து கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது இது எப்படி கொண்டு போகிறது அப்படின்ட்டு. இனிமேலும் ரன் பண்ணணும்னு தெரியல. ஏன்னா பிகாஸ் இந்த வீடியோ நான் வந்து ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சி ஒரு 2 மாதம் ஆகுது. ஸோ அப்போ பண்ணலாம் இப்போ பண்ணலாம் நான் விட்டு கடைசியில் இப்படி வந்து நிற்கிது. அண்ட் இந்த வீடியோ மூலம் நான் போஸ்ட் பண்ணுவேனான்னு தெரியல. இனிமேல் தான் இது எடிட்டிங்க்கு நான் கொண்டு போகிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு எனக்கு கிடைக்கிற அந்த ஃப்ரீ டைமில் வந்து என்னால் முடிஞ்ச எடிட்ஸ்லாம் மேக்ஸிமம் போடுறேன். அண்ட் இட்ஸ் கான பி ஜஸ்ட் ஒரு மோர் லைக் ஒரு ஆடியோ புக் மாதிரி தான் என்னோட வீடியோஸ்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். பட் அந்த டுட்டோரியல்ஸ்லாம் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து விஷுவலாக நான் கன்வே பண்ணுவேன். என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறது இருக்கட்டும். அண்ட் அட் த சேம் டைம் வந்து ரியல் டைமாக நான் என்னோட கிளைண்ட்ஸ்க்குலாம் நான் ஒர்க் பண்ணுறல அதுவுமே சில டைம் டாக்குமெண்ட் பண்ணி நான் பண்ணலான் இருக்கேன். ஸோ அவங்கள்ட்ட வந்து நோ அப்ஜெக்ஷன் கேட்டு பண்ணலான் இருக்கேன். அண்ட் எனக்கு தெரியல நான் என்னால் என்னென்ன முடிஞ்சால் கவர் பண்ண முடியுமோ ஃப்ரேமர் எக்ஸ்போர்ட்லேயும் சரி, ஃப்ரேமர் கிரியேட்டர் பேஸ்லையும் சரி. பட் இதெல்லாமே இப்போ நான் நிறைய சொன்னால் பேசிகிட்டே போகும். இது ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ அதனால் இப்போதைக்கு இந்த வீடியோ இங்கேயே வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோ வந்தா மீட் பண்ணலாம். ஓகே, ஸோ பை.